ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமாகிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பிஜே அவர்களுடன் தான் ஒரு நேர்காணலை நிகழ்த்திருக்கிறோம். சார் வணக்கம். நீங்கள் உங்களுடைய உரை அப்படிங்கிறது பொதுவாக இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு வாழ்வியல் மறுமை வாழ்வு, நம்ம என்னெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் ஹலால், இது மாதிரியான உரைகளுக்கு ரொம்ப ஒரு முன்னெத்தியராக தமிழ்நாட்டில் இருக்கும். குறிப்பாக 90களுக்கு பிறகு இந்த தௌஹீத் சித்தாந்தம், ஏக இறைவன், வீட்டில் 786 எழுதாதீங்க, இணை வைக்காதீங்க அப்படின்னு நிறைய தர்கா வணக்கம் கூடாது, அங்கே போய் சிலை வணக்கம் கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களிடையே ஒரு சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வேளையில் ஒரு முன்னெத்தியராக இருந்தவர். 90களுக்கு பிறகு தான் தௌஹீத்துங்கிற கான்செப்ட்லாம் இங்கே அதிகம் வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் குறித்து எனக்கு தெரிஞ்சு அதிகம் பேசி நான் பார்த்ததில்லை. ஒரு வாழ்வியல் பண்பாடு, இஸ்லாம் குறித்து வருகின்ற முரண்பாடு, மாற்று சமூகத்தினர் வரக்கூடிய கேள்விகள் புதிர்கள் குறித்து வாங்க பேசுவோம். கடவுள் இல்லைங்கிறீங்களா, வாங்க பெரியாரை பற்றி பேசுவோம், ஈசா நபி இயேசுவை பற்றி நான் பேசுகிறேன். இப்படி தான் நீங்கள் அறியப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு கட்சியை விமர்சித்து பார்த்ததில்லை. ஜெயலலிதா அம்மையாரை அந்த இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு 99ல் வாழ்வுரிமை மாநாட்டில் அவங்க சொன்னாங்க, நான் தவறை செய்துவிட்டு இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு 99ல். அதை தாண்டி தேர்தல் அரசியலில் நீங்கள் பெரும்பாலும் ஒதுங்கி தான் இருப்பீங்க. அது வேணாம், போஸ்டர், தலைவர், அது இதுன்ட்டு அதுவே ஒரு ஹராம் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களுடனும், இல்லை இது ரொம்ப ஆபத்து, இது தொடக்கத்திலே கிள்ளி எறியணுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வோடும் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஏன் சீமானை கண்டு இவ்வளவு கோபம் வருவதற்கு என்ன காரணம்? பாஜகவை விட பல மடங்கு நீங்கள் அதை எச்சரிக்கை உணர்வோடு விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அரசியல் கட்சிகள்லாம் மதத்தில் தலையிட மாட்டாங்க. அவங்களுக்குண்டு ஒரு மத நம்பிக்கைகள் இருக்குமே தவிர, இந்த கட்சியில் வர்றவனையெல்லாம் இந்துவாக ஆக்கணுங்கிற ஒரு கருத்து அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. பிஜேபிக்கு மாத்திரம்தான் அந்த கர்வாபஸிங்கிற ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. இந்த சீமானுடைய இதை பார்க்கும் பொழுது அது உருவாக்குனதை முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்துத்துவாவில் சேர்க்கறது, காவிகளாக மாற்றுறது, இதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கையாகவே உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அரசியல் கட்சிங்கிறது முதன்மையானது இல்லை. உங்கள் நோக்கம் ஒரு அரசியல் ஏதாவது ஒரு மக்கள் உணர்வை தூண்டக்கூடிய வகையில் தமிழ் தேசியம்னு எதையாவது சொல்லி மக்களை வென்றெடுத்து அவங்கள இஸ்லாமிய நம்பிக்கையிலேருந்து வெளியேற்றுவது, கிறிஸ்துவ நம்பிக்கையிலேருந்து அவங்க வெளியேற்றி அவங்க சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக வேறு பேரில் செய்யக்கூடியவர்களாக மாற்றுறது தான் அவங்களுடைய திட்டம். அப்படிங்கிறதுனால தான் இது அரசியல் கட்சி மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற முடிவுக்கு வர்றோம். இப்படி வருவதற்கு என்ன அடிப்படை ஆதாரம்னு கேட்டால், இந்த இயக்கத்துக்காக வேண்டி ஒரு பைலாங்கிறாங்கல்ல விதி, அந்த விதி நாம் தமிழர் ஆவணம் அப்படின்னு ஒரு 120 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை அவங்க வெளியிடுறாங்கன்னா பரவலாக வெளியிடலை, அவங்களுக்கு வேண்டிய முக்கிய தலைவர்களுக்குள்ளே மாத்திரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் 1000 பேர் தான் அடித்தவங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஆவணம்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆவணத்தில் தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்குற ஆவணங்கிறது வேறு, நம்ம நடைமுறைக்கு வைத்திருக்கிற ஆவணம் இதுதான். தேர்தல் கமிஷனில் சில கொள்கைகளை சொல்ல முடியாது, அதனால் தேர்தல் கமிஷனில் எங்கள் கொள்கை இதுதான்ட்டு ஒன்று அறிவிச்சிருவாங்க. அது போக நாம் கடைப்பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆவணத்தை உருவாக்கியிருக்கிறோம், இந்த ஆவணப்படி தான் இந்த இயக்கம் செயல்படும்னு அதை ஆவணத்தை வெளியிடுறாங்க. அந்த ஆவணத்துடைய உள்ள விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி அவங்கள சிலை வணக்கம் செய்கிறவர்களாக மாற்றுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவங்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை அங்கங்கே அந்த ஆவணத்தில் குறிப்பிடுறாங்க. அந்த ஆவணத்தை கூட 120 பக்கம் கொண்ட ஆவணத்தை கூட உங்களுக்கு நான் பிடிஎஃப்பில் உங்களுக்கு தர்றேன். மொத்த ஆவணம் உங்களுக்கு இருக்குது. அதில் அந்த ஆவணத்துடைய முன்னுரையிலேயே இது முன்னுரை, அந்த ஆவணத்தின் முன்னுரை, அந்த முன்னுரை உங்களுக்கு நான் தர்றேன், ஃபைலாக தர்றேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முன்னணி தலைவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், பல்வேறு நிலை கட்சி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கருத்துக்களை உள்வாங்கிய நிலையில் பல அமர்வுகள் ஆன்றோர் அவையினரோடு கலந்தாய்வு செய்ததன் விளைவே இந்த ஆவணம். இந்த ஆவணங்கிறது ரஃப்பு கிடையாது, இது ஃபைனல். இது பல அறிஞர்கள் பல கட்ட கூட்டங்கள் நடத்தி இப்படித்தான் நம்ம அமைப்பு செயல்படணும்னு இதை உருவாக்கியிருக்கிறோம்னு சொல்லி அவரே ஒரு கையெழுத்து போட்டிருக்கார். செந்தமிழன் சீமான் கையெழுத்து போட்டு அதில் இருக்கிறது.
ஆனால் இது எப்படி இந்த ஆவணம் வெளியே வந்த பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அது ஒரு ரஃப் காப்பியாக நாங்கள் எங்களுக்குள்ள வச்சுருந்தோம், டிஸ்கஷனுக்கு வச்சுருந்த ஒரு விஷயம், அதை ஒன்று லீக் ஆகிடுச்சு, அதை வைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்லாமுக்கு எதிரி இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இது அப்படி சொல்லலை. அந்த புத்தகத்திலேயே நாங்கள் பல கலந்துரையாடல் பண்ணி நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணம், அதுபோக ஆவணத்தை விளக்கப்படுத்தும் முகமாக முன்மாதிரி முழக்கங்களும் முறைவீச்சு தெரிப்புகளும் செயல்பாட்டு கொள்கைகளும் ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளன. அதனினும் மேலாக ஆவணத்தை துல்லியமாக விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக கலைச்சொல் விளக்கம் என்ற பகுதியும் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தை படிக்கும் முன் இதை படித்து முடித்தால் பயன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆவணப்படி நடப்போம், ஆவணத்தை காப்போம், ஆவணப்படி நடப்போம், ஆவணப்படி முடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணம் அஃபீஷியலாக வெளியிட்டதுங்கிறதுக்கு உள்ள ஆதாரம் இது. சரி, இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் மீது திணிக்கப்பட்டுள்ள சாதி மத அடையாளங்களையெல்லாம் நீக்கணுமா. சாதி மத அடையாளங்களையும் அண்மை காலமாக திணிக்கப்பட்டு வருகிற இந்தியன் திராவிடன் என்ற முத்திரைகளையும் தவிர்த்துவிட்டு தமிழன் என்ற அடையாளத்தையே முதன்மை அடையாளமாக பெருமிதத்தோடு நாம் தமிழர் கட்சியினர் ஏற்க வேண்டும். சாதி அமைப்புகளின் செயற்பாடுகளோடு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொடர்பு வைக்கக்கூடாது. இன்ன மதம் இன்ன சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு புறவயமான மத அடையாளம் முதலியவற்றை இது பேர் கூட வைக்கக்கூடாங்கிறான். அந்த பேரை பார்த்த உடனே இந்த மதம்னு தெரிகிறதுனா முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும். முஸ்லீம்னா அது அரபு மற்றபடி எல்லாரும் கலந்து தான். கிறிஸ்தவர்களுக்கு கூட கொஞ்சம் தமிழாக இருக்குது, கொஞ்சம் டேவிட்சன், முஸ்லீம்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த பேரில் என்ன இன்னும் முஸ்லீம் குறி வச்சு தான் அந்த வாக்கியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்ன மதம். அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாரு, மத சாதி அடையாளம்னா பிராமின் அடையாளத்தையும் தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு தானே அர்த்தம். பொதுவாக எல்லா அடையாளம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, பூணல் எல்லாத்தையும் தானே எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்கிறவங்கல்ல, அதெல்லாம் செய்யுங்கிறார். இந்த ஆவணத்திலேயே இதையெல்லாம் மற்ற மதத்தின் அடையாளமாக இருக்கிறதோ, வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு தனியாக உள்ள அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்புடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், முருகனை முப்பாட்டனாக ஏற்று அவர் காவடி எடுப்பது, வழிபாடு செய்வது என்பது தான் அவங்களுடைய பிரதான கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அப்படி வைத்து அதையும் இதில் சொல்கிறாங்க, அதையெல்லாம் கொண்டாடணுங்கிறாங்க. பேரடையாளம் இந்த மத அடையாளத்தை நீக்கணும்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு இது ஆவணத்தில் இருக்குது. அப்போ இதில் பார்க்கும்பொழுது என்னென்னா, இவங்க முஸ்லீமுங்கிற பேரை வைக்காதேங்கிறான். அப்போ அவங்கள்ட்ட எந்த ஒரு அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறான். உதாரணமாக இஸ்லாமியர்கள் தொப்பி ஒரு இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் தொப்பி ஒரு அடையாளம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். தொப்பி போடக்கூடாது இவங்க ஆவண பிரகாரம். ஆர்எஸ்எஸ்காரன் அதான் சொல்கிறான், அதையே தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தொப்பி வைக்காத அந்த மாதிரி தனியாக வராதங்கிறான். அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால் பாருங்கள், அடுத்து 110வது பக்கத்தில் இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். மத அடையாளங்கள்ங்கிறது பிரதானம் கிடையாது, இந்து மதத்தில் உள்ளதை வேறு பெயரில் இதை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களை மாற்றணும், ஆனால் இந்துன்னு சொல்லக்கூடாது, இந்துக்கு எதிரின்னு சொல்லிக்கொண்ட இது தமிழர் வழிபாடு முன்னோர் வழிபாடுங்கிற முறையில் செய்யணுங்கிறார். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தமிழர் உரிமை போராட்டம் வலிமையுடன் நிற்க வேண்டுமாயின் பரந்துபட்ட தமிழர் இனம் நாம் தமிழரை என்று உணர்ந்தறிந்து ஒற்றுமையுடன் ஒழுகி ஒன்று திரட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கடுத்து சொல்கிறார், அக்கறையுடன் தமிழர் ஒருவருக்கொரு உதவி கொள்ளும் அமைப்புகள், தமிழர் திருமணக்கூடம் போன்ற பொது அமைப்புகள், தமிழர் கூட்டு தொழில் நிறுவனங்கள் முதலியவை அமைக்கப்பட வேண்டும். திருவள்ளுவர் புத்தாண்டு, பொங்கல் விழா, கோடையில் கல்வி விழா, முழு நிலவு நாள்களில் தமிழர் நிலாச்சோறு விழா, நவராத்திரி குழு விழா. நவராத்திரி குழு விழாங்கிறது என்ன? இதெல்லாம் கண்டிப்பாக மத அமைப்பு வரலையா? மத அமைப்பு தானே. நவராத்திரிங்கிற ஒரு இந்து மதத்தில் தெய்வங்களை பொம்மையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம். அதுவே வைணவமா சைவமான அதுலேயே 2-3 பிரிவு இருக்கிறாங்க. அதை செய்யணுங்கிற அது அந்த சட்ட விதியிலேயே நவராத்திரி கொண்டாடணுங்கிறாரு, நவராத்திரி விழா கொண்டாடணுன்ட்டாரா. அதுக்கடுத்து ஐயப்பன் பருவத்தில், ஐயப்பன் பருவம்னு எதுவும் தெரியல, ஐயப்பன் சீசன் நினைக்கிறேன். ஐயப்பன் பருவத்தில் திருக்குறள் ஓதி குமரி பயணம் செல்லும் விழா, வள்ளலார் தமிழிய விழா, நடுகள் தெய்வ விழா, ஐயனார் வீரப்பன் வீரையன் கருப்பண்ணன் போன்றோருக்கான விழா, இது தமிழர் விழாக்கள் நடத்தணும். அப்போ ஐயனார் விழா, உருவ நம்பிக்கை ஏற்காத இஸ்லாமியர்கள் தமிழர்களே இல்லை, அதான் அர்த்தம். நீ அதை விட்டுட்டு வாங்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ நாம் தமிழர்ல வர்றதா இருந்தா இதெல்லாம் செய்யணும். இதை ஒருத்தர் செஞ்சானா முஸ்லீமா இருக்க முடியாது. அது எதை செய்யணும்னு அவங்க கொள்கையை வகுத்திருக்கிறாங்களோ அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை.
அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா ஐயனார், வீரையன், கருப்பணன் போன்றோருக்கான விழாக்கள் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் நீங்க தமிழர்னு அவர் தமிழர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களாக இருக்கக்கூடாது, நாம் தமிழருங்கிற பேர், ஆனால் அவங்க இந்து கொள்கைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது செஞ்சாருங்கிறது. இதை வந்து 110வது பக்கத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதில் வந்து தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும் தமிழியத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையே முரண்பாடுகள்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம யாரோடையெல்லாம் முரண்படுறோங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடும்போது அதில் 3ஆவதாக சொல்லக்கூடிய முரண்பாடு என்னன்னு கேட்டால் தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும், இஸ்லாமுக்கு, பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்கும் கிடையாது, முஸ்லீமுக்கு தான் முரண்பாடு இருக்கு. தமிழியத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையே முரண்பாடு உண்டு. அப்போ தமிழியசம் இந்த நாம் தமிழர் இயக்கத்துக்கு முகமதியத்தோட முரண்பாடு இருக்கிறது, கிறிஸ்துவத்தோட முரண்பாடு இருக்கிறது, இந்துக்களோட முரண்பாடு இல்லை. அப்போ சனாதனத்தோடு வைதிகத்தோடு முரண்பாடு இல்லை. ஆனால் திராவிட இயக்கம் ஆரியத்தை தான் எதிரியா சொல்லுது. சரி, அப்போ முரண்பாடு இருக்குன்னு நீங்கள் இது முட்டையாக சொல்லிட்டாங்களா? இதுக்கு விளக்கமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து 3ஆம் நம்பருக்கு கொண்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அந்த தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும் முரண்பாடுன்னு சொல்கிறார்ல, அதை விளக்கமாக சொல்கிறாங்க. அது 3ங்கிறது அந்த தலைப்பு. அதுக்கு விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், 3ஆம் முரண்பாடுகளான முகமதியமும் கிறித்துவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை, சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலிவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மத வழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறித்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின். அந்த முதல் அடையாளம் தமிழ் தான், இஸ்லாம்லாம் கிடையாது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய முதல் அடையாளம் வந்து இஸ்லாம் தான். அதை வந்து நாங்கள் எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம். மற்ற எல்லா மொழிகளையும் எல்லாம் உலகம் முழுவதும் முதன்மை அடையாளம் அதுதான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முகமதிய தமிழரும் கிறித்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின், உணர்ந்து வந்தாங்கன்னு சொன்னால் அதை கூட ஏற்றுக்கிற மாட்டேன். நட்பு முரண் வகையிலும் நட்பு முரண்பட்ட நட்பான். முஸ்லீம்களை ஒரு அந்நியப்படுத்தி தான் அவர் எழுதியிருக்காரு, எதிர்நிறுத்தி தான். ஆமாம், வழிபாடும் வகையில் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டியவர். அப்போ இதனுடைய முக்கியமான ஒரு நிறுவனர்களாக முஸ்லீமும் கிறிஸ்துவம் இருக்க மாட்டாங்க. இந்த குழு வந்து இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய குழுவில் வந்து முஸ்லீமை இப்படி கையாளணும்னு சொல்வார்களே, ஆனால் அதில் நிச்சயமாக முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் அல்லாத கிறிஸ்துவர்கள் அல்லாத ஒரு குழு தான் இதை வந்து நிர்வகிக்கிறது. அவங்க வந்து முஸ்லீம் எச்சரிக்கையாருன்னு ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ முஸ்லீம்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதுன்னு உண்டாக்கி கொடுக்குற அந்த மேல்மட்ட தலைவர்கள் ஆன்றோர் கொடுக்குறாங்கல்ல, அவங்க அனைவருக்கும் போதிக்கிற பாடம் என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களை சந்தேகத்தோடு வச்சுக்கிறங்க. அது எல்லா முஸ்லீமும் சேர்த்துறாதீங்க. தமிழ் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லி வர்றான்ல, அவனை சந்தேகத்தோடு பார்ப்பாங்களாம். அப்படி வரலன்னா சேர்க்கவே மாட்டாங்க. தமிழ் தான் சொல்லி வரவனே இவ்வளவு சந்தேகத்தோட வரவனை தான் சொல்கிறாங்க. அப்படி வருவாராயின் இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் நடிக்கிறது. எச்சரிக்கையோட வெறுப்பை காட்டிடாதீங்க, நடிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வைத்து கொண்டு இதில் சேர்த்து நம்ம தமிழ்ங்கிற பேரில் எங்களை எல்லாம் வந்து சிலை வழிபாட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நாம் தமிழுடைய இந்த ஆவணத்தின் மூலமாகவே அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து திருமணம், இப்போ திருமணம்னா முஸ்லீம்களுக்குன்னு திருமண முறைன்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவர்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு திருமண முறை இருக்குது, வேறு ஒரு மதத்துக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ முஸ்லீம் வந்து இஸ்லாமிய முறை பிரகாரம்னா ஒரு கல்யாணத்தை நடத்தணும், அப்படி நடத்தக்கூடாதான். திருமணம் இதில் எல்லாம் எந்த கட்சியும் தலையிடாதுங்க. நீங்கள் மற்ற கட்சியை எதிர்க்கிறத விட இவங்களையும் எதிர்க்குன்னு கேட்குறீங்களே, எந்த கட்சியாவது இந்த மாதிரிலாம் பேச திருமணத்தை எப்படி நடத்துன்னு சொல்லுவாங்களா? எந்த திருமணத்தையும் கலந்து கொண்டு உரையாடிட்டு வருவாங்க. எந்த தலைவர்களாக இருந்தாலும் தாலி கட்டுற திருமணம், தாலி கட்டாத இருந்தாலும் ஓகே, திருமணம், கிறிஸ்டின் திருமணம் எல்லாத்துக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் திருமணம், பிறப்பு, குழந்தை பிறந்தா கூட அது வந்து பேர் வைக்கிறது, காது குத்துறலாம் நடத்துவாங்கல்ல, அது இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டு நடத்த வேண்டும். அப்போ இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு யார் வரணும்னா இவங்க தான் நடத்தி வைக்கணும். முஸ்லீமுடைய அறிஞர்கள் வந்து நின்று நடத்த மாட்டாங்க, தமிழர்களை கொண்டு நடத்தணும், தமிழில் நடத்தணும். சில விஷயங்கள் வந்து தமிழில் நடத்தலாம், சில விஷயங்கள் மார்க்க ரீதியான விஷயங்கள் வந்து குர்ஆனுடைய வாசகங்களை கொண்டு தான் நாங்கள் செய்யணும்.
அதையும் தமிழ்லேயே நடத்தணுங்கிறாங்க. தமிழர்களை ஆனா கொண்டு இவர் சமஸ்கிருத மந்திரம் ஓதி தான் அவர் மகனுக்கு காது குத்துனார். காது குத்துனார். ஆமா, முஸ்லீம்கிட்ட இப்படி சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை இவர் வச்சு தமிழ்ல பண்ணல, இவர் சமஸ்கிருதத்துல தான் பண்ணாரு. பண்ணியிருக்காரு. இவர் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஆங்கிலத்தில் பர்த்டே கொண்டாடி அந்த வீடியோ உங்களுக்கு பென்று நான் தந்திருக்கிறேன். அவர் கொண்டாடின விஷயங்கள்லாம் இருக்குது. கொண்டாடுறதில்ல யாருக்கும் பெருசா. நம்ம நினைவு தினத்தை போட்டுறதும் தமிழர் மரபு. அது எங்க தலைவரை தவிர யாருக்கும் நாங்க கொண்டாடுறதில்ல. அப்ப பூலித்தேவனுக்கு மட்டும் கொண்டாடுவோம். ஏன்னா அவருக்கு இறந்த தினம் தெரியாது. அதனால அப்போ வந்து இது ஒரு விஷயத்தை நம்ம முஸ்லீம்களை வெளியேற்றுறதுக்குள்ள வேலையத்தை நம்ம பார்க்குறோம். அது போக வந்து இப்போ ஐயர், ஐயங்கார், பிராமணர்னு சொல்கிறோம்ல, இவங்களையெல்லாம் அந்த பாப்பான்கிற ஒரு இடத்துல வச்சுருக்குறோம். இந்த நூலில் பல இடங்களில் ஐயர்னு வரும், பல இடங்களில் ஐயங்கார்னு வரும், பல இடங்களில் அந்தனர்னு வரும், பாப்பாண்டு வரும். இந்த மாதிரி சொற்களுக்கெல்லாம் கலைச்சொல் விளக்கம்னு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுக்கு என்ன மாதிரி நீங்கள் விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், பாப்பான் என்பதற்கு அர்த்தம் ஆய்வாளன், இளைஞன். பாப்பாண்டா வந்து அந்த பாப்பான் கிடையாது. பாப்பானுக்கு அர்த்தமே என்ன? இப்போ சொன்னார சங்கினா என்னன்னு கேட்டாரு, இல்லை, தூங்கும் போதே உள்ளது. ஒரு பார்ப்பன ஆதரவாளர் தான், பார்ப்பன ஆதரவு தான். அது மாதிரி அந்தனர், அந்தனர் ஐயர்களுக்கு சொல்றது தான். அந்தனர் என்றால் ஈவுறக்கம் கொண்ட அறநடியாளர். அந்தனன் எங்கேயாவது இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்தனன் பிராமணன் எடுத்துக்க கூடாது. ஈவு இறக்கம் கொண்ட அறநெறியாளர்னு அர்த்தமா. ஐயங்கார், ஐயங்கார் என்று சொன்னால் ஐயன் என்ற சொல்லின் தெலுங்கு கன்னட வழக்கு. ஐயன், ஐயன் என்றால் தலைவன், தகப்பன் அப்படின்னு அர்த்தமா. அப்போ அது மாதிரி ஆரியன், ஆரியன் இப்போ ஆரியமான மாற்றன்னு சொல்கிறோம்ல, ஆரியனுக்கு அவர் அர்த்தம் சொல்கிறார். இந்த நூல்லையே ஆரியன் பல இடங்களில் வருது. ஆரியன் என்ன அர்த்தம்னா உயர்ந்தவன், சீரிய தவசமான கேழ்வரகுன்னு அப்படி அர்த்தம் இருக்குது அந்த ஆரியனுக்கு. அப்போ வந்து சீரியன், ஆரியன் என்றால் சீரியன், சீரியன் என்றால் சீரானவன், அது நல்லவன். அந்த ஆரியன் வரக்கூடிய இடத்துக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்டால் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள் அர்த்தம். திராவிடத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், பல காலங்களில் தமிழிலிருந்து பிரிந்து சென்று மனுவியம் சார்ந்து பல்வேறு மொழிகளாய் திரிந்து போன கோட்பாடு அப்படின்னு சொல்லி திராவிடத்துக்கு இப்படி விளக்கம். திராவிடத்தை மட்டப்படுத்திட்டு ஆரியத்தை உயர்த்துறாங்க. அப்போ ஆரியத்தை இவர் இன்னைக்கு வந்து ஆரியம் பேசுகிறாரு நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன செய்றீங்க, பிஜேபியோட போயிட்டாருங்கிறீங்க. ஸ்டார்டிங் ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் ஆரியன் தான். ஆர்எஸ்எஸ் கூட இப்படி ஒரு வழக்கம் சொல்லலை. பிராமணுக்கு அர்த்தம், ஐயனுக்கு அர்த்தம் எல்லாமே வந்து இப்படி செய்கிறார். அப்போ இதை பார்க்கும்பொழுது தான் இவர் திட்டமிட்டு முஸ்லீம்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு உள்ள வேலைகளை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறார். அதே மாதிரி தனியாக சுடுகாடு அமைப்புங்கிறாரு, அதுவும் சொல்கிறாரு. முஸ்லீம்களுக்குன்னு அடக்கஸ்தலம்னு ஒன்று இருக்கிறது, எங்கள் முறைப்படி அதை அடக்கம் செய்கிறன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கிறது. நீ அங்கேருந்து பிரிந்து வந்து எப்போ இடுகாடு அமைப்பாங்கன்னு கேட்டால் வேறு சமுதாயமானதான் அமைப்பாங்க. வேறு ஒரு மதமாக, வேறு ஒரு சமுதாயமாக நீ மாறினா தான் அவங்க இடுகாடுலாம் அமைப்பாங்க. திமுகவுக்கு இடுகாடாக இருக்குது, அதிமுகவுக்கு இடுகாடு இருக்கா, காங்கிரஸுக்கு இருக்கா? மதத்துக்கு தான் இருக்கும், மதத்துக்கும் ஜாதிக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முஸ்லீம்களை வந்து தனி இடுகாடுக்கு வாங்குறாரு. அப்போ அங்கேருந்து இப்போ முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து பிரித்தெடுக்கணும். அப்போ இந்த தமிழரை உண்டாக்கும் பொழுது அவங்க வந்து முஸ்லீம்களை நம்ம ஏமாற்றி மொழி உணர்வை தூண்டி தமிழ் தேசியம்ங்கிற ஒரு போலியான ஒரு வாதத்தை வைத்து அதில் ஈர்க்கப்பட்டு வருவான்ல, அவனை வந்து நம்ம வழிபாட்டு கொண்டு போகிறது. அப்படிங்கிறதுனால தான் வீரத்தமிழர் முன்னணின்னு உள்ள அமைப்பு வர உண்டாக்குறாங்க. நாம் தமிழருக்குள்ளேயே வீரத்தமிழர் முஸ்லீமும் இருக்கணும், முஸ்லீம் இருப்பாங்க. முஸ்லீமுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு இதில் விதி வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம் இருப்பாங்க, முஸ்லீமுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர் தான் இருக்கணும்னு தீர்மானம் போட்டு திருநெல்வேலியில் பெரிய சண்டையே நடந்திருக்கு நாம் தமிழர் கூட்டத்தில். அவங்க மக்களை கேட்டிருக்காங்க, ஏன் அப்படி எழுதி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காவடி எடுக்கிறாங்க. ஹுமாயூன் கபீர் மாதிரி ஆட்கள்லாம் காவடி எடுக்கிறாங்க, முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் காவடி அதை நம்பி நீங்கள் எடுத்தாத ஒரு விஷயம். நீங்கள் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை வந்து ஏமாத்துறது தானே. முஸ்லீம்களை வந்து இவருக்கு தெரியும் உருவத்தை வணங்கக்கூடாது, உருவத்துக்கு சக்தி இல்லைன்னு இவருக்கு நம்ப தெரியும்ல. இந்து மக்கள் நம்புறாங்கிறது தெரிஞ்சு பண்றாங்கன்னா ஏமாத்துறது தானே. அப்போ முஸ்லீம்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு உண்டாக்குனது தான் நாம் தமிழருங்கிறத அதனுடைய புத்தகத்திலே கொள்கைகளை வகுத்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இது வெளியே கசிஞ்சு வந்த உடனே தான் ஆடி போகிறாங்க.
நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கசியப்பட்டு வெளியிடப்படல. எப்படியோ வெளியே வந்துருச்சு. அப்படியே வந்த ஒருத்தர் வந்து இப்போ மதுரைக்கார் ஒருத்தர் விலகினார்ல, முக்கியமான பொறுப்பில் உள்ளவர், நாம் தமிழரில் ஆரம்ப காலத்தில் இருந்தார் ஒரு பேர் ஒருத்தர், அவர் விலகினார். அவர் விலக முன்னாடி அதுக்கு விளக்கம் கொடுத்தார். நாங்கள் எங்களுக்குள்ள அதை வைத்திருந்ததை வந்து யாரோ ஒருத்தர் வெளியிட்டு விட்டார்கள் விளக்கம் கொடுத்தார். அவர் இப்போ நாம் தமிழில் இல்லை. அவர் வீடியோவில் விளக்கம் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அவர் விளக்கம் கொடுத்ததும் உங்களுக்கு அந்த பென்ட்ரைவில் தந்திருக்கிறேன். அப்போ வந்து நாம் தமிழருங்கிறத நமக்குள்ளதை வைத்துக்கொள்வோம், முஸ்லீம்களை ஏமாற்றுவோம், கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவோம், அவங்கள்ட்ட கேட்டால் தமிழர்னு காட்டிக்கிறோம். உள்ளுக்குள்ள என்ன உண்மையான உணர்வு, தமிழ் உணர்வோ தமிழ் தேசியமோ கிடையாது. முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவரை இந்துவா மாத்துறது, ஒற்றை தேசியமா மாற்றக்கூடிய எண்ணம் தான். அதுதான், அதே பன்முகத்தன்மையை உடைக்கிறது. அதான் ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டாவோ அதே தான். அதை தமிழருங்கிற ஒரு போர்வை, ஆர்எஸ்எஸ்ஸை இந்துத்துவம் எதிர்க்கிற போர்வையில் அந்த கருத்தை சொல்வது, உங்களுடைய கொள்கையிலே அதையை கொண்டு வந்து என்ன செய்யறதுன்னா எங்களை அப்படிங்கும் பொழுது இவர்களை மற்ற கட்சிமாக நாங்கள் இப்படி பார்க்க முடியும். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இப்போ கூட என்ன செய்கிறாருன்னா, அதை ஈரோட்டு பிரச்சாரத்தில் முஸ்லீம்கள்லாம் அதை உணர்ந்து கொண்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேற்று தேர்தல் பிரச்சாரத்துடைய தலைப்பு என்னென்னா பழனி பாபா தான். பழனி பாபா எப்படிப்பட்ட அவர் தான் உண்மையான பெரியார், அப்படியா இப்படியான்னு சொல்லி முஸ்லீம்கள்கிட்ட வந்து ஆதரவு பெறலாங்கிறதுக்கு பழனி பாபான்னு எடுக்கிறாரு. பழனி பாபா இவர் சொன்னதுக்கு அவ்வளவுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக பழனி பாபா மதத்தை தூக்கி எறி, சாதியை தூக்கி எறி என்று பழனி பாபா சொன்னார்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசுவார். ஆனால் அவருக்கு நேர் மாற்றமாக பேசின வீடியோவை நான் உங்களுக்கு தந்திருக்கேன், பென்ட்ரைவில் இருக்குது. பழனி பாபா அப்படி பேசவே கிடையாது. பழனி பாபா அவர்கள், என் அருமை மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமையடைவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்ற பழனி பாபா சொன்னாருங்கிறான்ல. பழனி பாபா இவன் என்ன வேணா சொல்லியிருக்கான்னு பாருங்க. இவன் சொன்ன மாதிரி ஒரு தடவையா சொன்னாரா, என்ன சொன்னான்னு பாருங்க, ஒண்ணு பாருங்க. நான் ஏற்றுக்கொண்டு செல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்தியாவே இந்துவோ, இந்திய மண்ணுக்கு இந்து என்ற வார்த்தையும் சொந்தமல்ல. இந்தியா இந்துக்களும் இந்தியாவின் சொந்தக்காரர்கள் அல்ல. நம்ம கலாச்சாரம் அல்லாத எதையுமே அனாச்சாரமாக கருதுங்கள். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சின்ன மாற்றத்தை கூட நம்ம அனுமதிக்கிறது இல்ல. புரியுதா? சின்ன மாற்றம் எங்க போய் முடிஞ்சிச்சு? சிலையை வாங்கிட்டு வந்து உள்ள வெளியே வந்துருச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? காவடி தூக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதை நான் வேண்டாம்னு சொல்லல. அந்த விசுவாசத்தை நான் காட்டும் போது என்னைய தீவிரவாதிங்கிறான், என்னைய பாகிஸ்தானிய உளவாதிங்கிறான். நான் சத்தியமா எங்க முஸ்லிம்களுக்கு தான், வேற ஜாதிக்கு பேச மாட்டேன். நேரம் கிடைச்சா எனக்கு நான் எப்ப என் மதத்துல நான் தீவிரவாதி, நான் மதவாதி, சத்தியமாக மதவாதி, சத்தியமாக மதவாதி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் மதவாதி, என் தாய் மீது ஆணையாக நான் மதவாதி, நான் மதத்தில் தீவிரவாதி. பழனி பாபா வந்து எனக்கு என் மார்க்கம் தான் உசுறு, மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம், அப்படிதான் அவர் பேசினார். அப்போ இந்த தமிழர் மொழின்னு சொல்லி வெறி கொண்டு நீங்கள் இஸ்லாத்தை விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி பேசினவர் பழனி பாபா. இப்போ இந்த அங்கே உள்ள ஈரோட்டில் கொஞ்சம் முஸ்லீம்கள் கொஞ்சம் கணிசமாக இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்களுடைய வாக்கு பெறணுமாக இருந்தால் பழனி பாபா நம்ம ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டோம், அதை வந்து மக்கள் விளங்கிக்கிட்டாங்க. இப்போ வந்து முஸ்லீம் ஆதரவு பெறுவதற்கு நேற்று பேச்சு பூரா பழனி பாபா தான். பழனி பாபாவுடைய புகழ் ஆரம்பித்து நபிகள் நாயகம்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்ப உரை என்னன்னு கேட்டால், தீமைக்கு அஞ்சாமல் போரிடுவதுதான் சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்று செய்கிறாரு. அந்த பிரச்சாரத்தை நேற்று உரையில் ஆரம்பிக்கிறார். அப்போ முஸ்லீம்களை வந்து ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேஷம் போடுறாங்களே தவிர, இவர்களுக்கு நாளைக்கு இந்த பழனி பாபாவை அவன் யார் பழனி பாபா நிச்சயமாக கேட்பார். பெரியார் கேட்ட மாதிரி, பெரியார் இப்படி ஒரே ஒரு ஆளு ராமசாமி அப்படி கேட்கிறாரு, அப்படி இப்போ கேட்குறாருல, இதே மாதிரி பழனி பாபாவை நாளைக்கு கேட்பார். பெரியாருடைய பிரபாகரனுடைய அன்னமகனை இவன் யாருன்னு அந்த டேஸ் பையன் கெட்ட வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஏமாத்துறாங்க, இப்போ வணங்க மாட்டேங்குது. பழனி பாபாவை இவர் அதே ரேஞ்சில் கண்டிப்பாக சொல்லுவார். இவருக்கு எதிராக பழனி பாபா சொன்னாருங்கிற கருத்து மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் யார் பழனி பாபா அப்படி நிச்சயமாக சொல்லக்கூடிய ஆள் தான் இவர். அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இவர் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படி இந்த ஒரு அடிப்படையில் செய்கிறோம். ஒன்று இது போக, இது எழுதி தான் வைத்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எழுதி வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நடைமுறையிலையும் என்ன செய்யறது, அவ்வப்போது வாயிலிருந்து வந்துடுது. எப்படி வருது? அவருடைய உரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்துக்களை மதமாரி திருப்பி
எங்கள் இதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. இந்துக்களை தான் கூப்பிட்றாரு. இதுக்கு அவர் உண்டாக்குன தமிழம்ங்கிற மதத்தை கூப்பிட்றாரு. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்துக்களையும் கூப்பிட்றீங்க, முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அவங்களையும் தான் கூப்பிட்றேன், முஸ்லீம்களையும் தான் கூப்பிட்றேன். அவங்க வந்து தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும். ஆமாம். ஒன்று ஐரோப்பிய மதம், ஒன்று வந்து அரேபிய மதம். இஸ்லாம்ங்கிறது அரேபிய மதம், இது வந்து இந்த கிறிஸ்தவம் என்பது ஐரோப்பிய மதம். அதிலிருந்து நீங்கள் திரும்பி வர வேண்டும். எப்படி வந்து நாட்டு செக்கு நல்லெண்ணெய்க்கு மாறிட்டீங்களோ, இப்போ பழங்கால இப்போ நவீன எண்ணெயில் இருந்து நாட்டு செக்குங்கிற பழைய காலத்துக்கு மாறிவிட்டீர்களோ, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் மாறணும்னு சொல்லி முஸ்லீமுக்கு தான் அழைப்பு கொடுக்குறாரு. இதுக்கு பிறகு தான் முஸ்லீம்களே வழங்க ஆரம்பித்தாங்க. முஸ்லீம்களை சப்போர்ட்டாக இருந்தவங்கள இவர் ஒரு டேஞ்சரான ஒரு ஆளாக இருக்கார், நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு உள்ள ஒரு வேலையை செய்கிறாருங்கிற விஷயத்தை அப்போ தான் வழங்கி கொண்டாங்க. நிறைய முஸ்லீம்களை கண்டித்தாங்க. கண்டித்த பிறகு நான் சொல்லலைன்னு சொல்லி பல டைலாக் பேசினார். ஆனால் அவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். இந்து மதத்துக்கு சொல்ல, சைவ மதம் தான் தாய் மதம், அதை சொன்னேன் அப்படின்னாரு. அதை சொன்னாலும் தப்பு தானே. ஆமா, சைவ மதம் இவங்க மார்க்கத்துக்கு எதுக்கு பேசுற, அவர் திருப்பி வாங்க. நாங்கள் எப்படி சைவ மதத்துக்கு நாங்கள் வருவோம், சைவ மதம்னு வச்சுக்கிருவோம். நீ சைவ மதத்தை கூப்பிடுவது ஒரு சிலை வழிபாட்டுக்கு தானே கூப்பிடுறீங்க, அது எப்படி ஒரு முஸ்லீம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்துக்கும் சைவம் தான் மார்க்கம்னு சொல்ல நீங்க யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இருக்கான், முஸ்லீம் இருக்கிறான், கிறிஸ்டின் இருக்கிறாங்க, வைணவர்கள் இருக்காங்க. வைணவர்கள் சைவத்தை ஏத்துக்க மாட்டாங்க, முருகனை மட்டும் ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்கேயே வள்ளலார் மாதிரி ஜோதி வடிவம் ஓரிரை அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஓரிரை கொள்கை உடையவங்க இந்து மத தர்மத்திலையும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இல்ல உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாரு, அகம் பிரம்மஸ்மின்னு சொல்றவங்களும் அப்படி சொல்றாங்க. அப்புறம் நீங்க சைவம் இப்படி சொல்ல முடியும்? இதுதான் சைவம், அது மாலியம், அதுக்கு பேரு சைவம், அது என் மதத்துக்கு பேர் மாலியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்களை அழைக்கிறார். எனக்கு கடா வெட்டினாதான் எங்க சாமிக்கு பிடிக்குன்னு சொல்றவன் முக்காவாசி பேர் இந்துக்கள் அவன் தானே. அப்படித்தான் இருக்கான். ஐயனாருக்கு கடா வெட்டுறவன் அவன் எப்படி சைவம்? அவங்க எல்லாம் வந்துகிட்டு அது வீர சைவம் ஆக்கிடணுமா, அதையும் சொல்றாரு. சைவம் என்றால் அவங்க வந்து காய்கறி சாப்பிடுவாங்க, நாங்க வீர சைவர் என்றால் நாங்க இது அசைவம் சாப்பிடுவோம். அதுக்கு தான் அது வீர சைவம்னு சேர்த்துக்கிட்டாரு. வீர சைவம் அதுக்கு பேரு. நாங்க வீர சைவ மதத்துக்காரங்க. ஐயனாரு முனீஸ்வரன் கும்புறவனும் வருவானா? அதுல அந்த கோட்பாட்டுல வருவாங்களா? வரமாட்டாங்களே, அவங்க வருமானு நினைக்கிறாரு அவரு. அது மாதிரி வச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லீம்கள் எல்லாம் அங்க இருந்து தாய் மதத்து திருமணம்ங்கிறார். இது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னதுன்னு கிடையாது. இதை வந்து பல இடங்கள்ல அவர் பேசுறார். எப்படியெல்லாம் பேசுறாருன்னு கேட்டால், உங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே கருத்துங்கிறதுக்காக வேண்டி என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு கேட்டால், 2014 பேசுகிறார். 10 வருஷம் எண்ணிக்கை, இப்போ 24 ஆயிடுச்சு, 25 11 வருஷம் ஆயிடுச்சு. அவர் 10 வருஷத்துக்கு நடக்கும்னு சொல்லி நடக்கலாம். என்ன சொல்கிறார்? 2014 சொல்கிறாரு. அந்த உரையில் 2014 ஆண்டுன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோவிலேயே. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு குரான் வேதமாக இருக்கிறதோ, முகமது நபியாக இருக்கிறாரோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் வேதமாக இருக்கிறதோ, அது மாதிரி நான் ஒரு மதத்தை உண்டாக்குறேன், என் மதத்துக்கு பேர் தமிழம், இந்த மதத்தின் தான் 10 வருஷம் பிறகு எல்லாரும் இருப்பார்கள், இந்த மதத்தில் எங்களுடைய முப்பாட்டன் தான் இந்த கடவுள், எங்களுடைய திருக்குறள் தான் எங்களுடைய வேதம், இதெல்லாம் குரான்லாம் வெளிநாட்டு வேதம், பைபிள்லாம் வெளிநாட்டு வேதம், இதுதானே ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்கிறான். இது அப்படியே பச்சையாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு மதம்தான் என்பதை இந்த ஆவணத்தில் உள்ளது மறுக்கிறாங்கல்ல, மறுக்கலை, பகிரங்க மேடை போட்டு பேசுகிறார். அந்த வீடியோ உங்களுக்கு அந்த பென்ட்ரோவில் தந்திருக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த முகமது நபி எப்படி மதத்தை தோற்றுவித்தாரோ அது மாதிரி நான் தோற்றுவிக்கிறேங்கிறார். முகமது நபி மதத்தை இப்படி தான் முகமது தோற்றுவித்தார், இப்படி தான் இயேசுவும் தோற்றுவித்தார், அது வந்து சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மதம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி. பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காத மதம், ஏழை பணக்காரன் என்று வர்க்க வேதம் பாராட்டாத மதம் இல்ல. அதனால நாங்க உருவாக்குறோம். அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம். எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். என்னடா புதுசாக மார்க்கம் மதம் எல்லாம் பேசிட்டு நீங்க? இப்படித்தான் என் குருநானக் பேசினேன், இப்படித்தான் புத்தம் பேசினேன், இப்படித்தான் கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் இஸ்லாமிய மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் ஆரிய பார்ப்பனிய இந்து மதத்தை தூக்கிட்டு வந்தது. இன்னைக்கு நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கலாம். எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எது சமத்துவமா? நீ இஸ்லாத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துருன்னு சொல்வது சமத்துவம். சமத்துவம் இஸ்லாத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. அவர் திட்டுறாரு. ஆனால் சமத்துவத்துக்காக வேண்டி இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு.
அப்போ இந்த பெரியார் தான் முஸ்லீம் எல்லாம் ஓடி போயிருங்க, பாகிஸ்தான் போயிருங்கன்னு சொன்னாரு, ம், துலுக்கேன்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு, நீங்க எப்படி பெரியார் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு இப்போ கேட்குறாருல. ஆ. இப்போ உள்ள வீடியோவில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஈரோட்டில் போய் தான் அது பேசுகிறார். பேசும்போது பெரியாரை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அங்கே முஸ்லீம் சப்போர்ட்டுக்காக என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், ஆர்எஸ்எஸ்காரங்க கூட உங்களை நாட்டை விட்டு போன்னு சொல்லவில்லை, ஓடி போன்னு சொல்லவில்லை, துலுக்கன் என்று சொல்லவில்லை, பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பேசுகிறார். பெரியார் சொல்லலை, எழுதியே இருக்கிறார். என்ன துலுக்கர்கள்லாம் போங்கன்ட்டு இப்போ பகிரங்கமாக எழுதியும் இருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய குடியரசுடைய எல்லா இதழ்களும் என்கிட்ட ஃபைலாக இருக்குது. அதில் அந்த அனைத்தையும் நான் படிச்சிருக்கிறேன். அவர் அந்த வாசகத்தை எழுதியிருக்கிறார். அது எழுதக்கூடிய காலத்தில் அவர் இந்த வகுப்பு வாரி சித்தாந்தம் இதையெல்லாம் பேசக்கூடிய காலம் இல்லை. துவக்க காலத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, காங்கிரஸில் இருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் தான் இதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்து அப்படி தான், அவரோட கருத்து அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு அந்த நிலையில் இருந்தாரான்னு பார்க்காம என்ன செய்கிறாருன்னா, அதை எடுத்து போட்டதுனால தான் இது தலையிட வேண்டிய அவசியமே ஏற்பட்டுச்சு. நீங்கள் சொன்ன இந்த மேட்ரை எடுத்து அந்த வீடியோவும் பாருங்கள், சீமான் பேசின வீடியோ அதில் நான் அவங்க தந்திருக்கிறேன். அதில் எப்படி சொல்கிறாரு, பெரியார் உங்களை எல்லாம் நாட்டை விட்டு போன்னு சொன்னார், இவருக்கு பின்னாடி நீங்கள் போகலாமா, ஆர்எஸ்எஸ் கூட சொல்லலை, இந்து முன்னணி கூட சொல்லலை, அதை சொன்னார் பெரியார்னு சொல்லி முஸ்லீம்களை பெரியாரை வெறுக்க வைத்து, அதன் மூலமாக நம்ம தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லுறவை போயிட்டுருக்குல்ல, மத நல்லிக்கத்தை கெடுக்கிற மாதிரி அதை சொன்ன பிறகு தான் இவன் ஒரு விஷக்கிருமி, இதை ஒழிச்சாகணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் அந்த பதிவை நான் போட்டேன். பெரியார் சொன்னது நிஜம்தான், பெரியார் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, பெரியாருடைய எல்லா கருத்துலையும் உடன்பாடும் கிடையாது, பெரியாருடைய நாத்திகளோட விவாதமும் பண்ணியிருக்கிறோம். அது இருந்தால் நீங்கள் திராவிட கழகத்திலே சேர்ந்துருக்கலாம்ல. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெரியாருடைய கருத்துக்கள் பிற்காலத்தில் இருந்த கருத்தை நம்ம விமர்சிச்சிருக்கிறோம், நாமளும் விமர்சிச்சிருக்கிறோம். அவர் மாற்றி கொண்ட கருத்தை விமர்சிக்கலை. பெரியாருடைய கருத்தை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் இறுதியில் அவர் அந்த கருத்து உதாரணமாக அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகலாம்னு அவர் சொல்கிறார்ல, அது கடைசி வரைக்கும் அவருடைய நிலைமை. இதை நாம் சரி இல்லைங்கிறோம். இது சிந்திக்கிற முறை இல்லை. நீங்கள் அது கடவுள் இல்லைங்கிறீங்க, கடவுள் இல்லைன்னு அதுக்கு போய் அர்ச்சகம் செய்கிறத பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அதை விட்டு வெளியேற்றுறதானே உங்களுடைய கடமையாக இருக்கணும் என்று நாங்கள் நாத்திகருடைய விவாதத்தில் பேசியிருக்கிறோம். அது உங்களுடைய வாதம். அப்போ தமிழில் வழிபாடு செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எதுக்கு நீ தமிழ் எதில் அதான் இல்லைங்கிற, கடவுள் இல்லைங்கிறீங்க, மறையும் அதுக்கு போய் வழிபாடு செய்யணும், இவனை போய் முறை அங்கே தள்ளுறீங்க. அந்த கடவுள் இல்லைன்னு மீட்டெடுத்த வந்தவனை நீ போய் தமிழில் போய் வழிபாடு நடத்துன்னு சொல்லுவது அந்த இடத்துல தமிழ் மொழியை நீச மொழி என்று ஆரியம் சொல்லுது, தமிழர்களை தொடக்கூடாத சூத்திரர்கள் என்று சொல்லுது. எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் நம்பிக்கை உள்ளவனுக்கு சுயமரியாதை காப்பாத்துறேன்னு சொல்லி தான் பெரியார் அப்படி சொல்றாரு. அவர் அந்த நேரத்தில் அந்த சிலை வணக்கத்தையோ கடவுள் நம்பிக்கையோ ஏத்துக்கலாம். அவர் அப்பயும் நாத்திகரா தான் இருக்கு. நாத்திகரா இருந்தாலும் அந்த இதையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் இருந்தனால தான் இந்துக்களும் பெரியாரை மதிக்கிறாங்க. அவர் நிலைப்பாடு இந்த ஒரு நாத்திகராக இருந்தாலும் தமிழ் வழிபாடு கூறுறாரு, நம்மளே அர்ச்சகராக்கிறதுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால தான் இந்துக்கள் அவரை எதிர்க்கலை. எல்லாருமே கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறான்னு சொல்லி கொண்டே பெரியாரை மதிக்கிறாங்க. ஏன்னா பெரியார் அவங்கள மதித்தார். கடவுள் இல்லை இருக்குன்னு சொல்லக்கூடிய அவங்கள நீ வழிபாடு செய்ய விடு, அவங்கள பூஜை செய்யறதுக்கு அனுமதி கொடு, அவங்க தமிழில் செய்ய அனுமதி கொடுன்னு போராடினார். அப்போ இந்துக்களுக்காக போராடினார்கள் செய்கிறாங்க. இதில் நம்ம மாறுபட்ட கருத்து இருக்குதுன்னு சொன்னோம். அவரோட விவாதம் பண்ணியிருக்கிறோம் அந்த குரூப்போட. உங்கள் கோட்பாடு அடிப்படையில் இப்படி பேசலாம். அவருடைய கடைசி கருத்து எதுவாக இருக்கிறதோ அந்த கருத்து இந்த வகையில் தவறு என்று எனக்கு பட்டால் அதை நான் பேசலாம். இவங்க சொல்கிறது என்னென்னா மாற்றி கொண்ட விஷயம். முஸ்லீம்களை விரட்டணுங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லை. முஸ்லீம்களுக்கு வகுப்பு வாரி இடம் ஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற நிலை அவர் கடைசி நிலைமை. அப்போ கடைசி நிலையில் அவர் மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது வேணும்னு அவர் மேலே வெறுப்பை விதைக்கிறாங்களே. அப்படி அதுவும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் மாநாட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு செகண்ட்ல இந்த இழிவு நீங்க தீண்டு இளைஞர்னா நீங்க இஸ்லாமியா மாறிக்கோங்கலாம் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காரு. அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கும் போது அவர் இஸ்லாத்தின் எதிரியாக முஸ்லீம்களுக்கு ஒரு இனிய மார்க்கம்ங்கிற வார்த்தையை அவர் தான் சொன்னார். ஆமாம், இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு புத்தகமாக வெளியிட்டாங்க. அதை இப்போ கொஞ்ச காலமாக அந்த திராவிட கழகத்தில் வெளியிடுறது இல்லை. அந்த புத்தகம் மட்டும் விற்பனைக்கு அவங்க வைக்கலை, முன்னாடி வெளியிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த வெளியிட்ட பிறகு என்கிட்ட கூட இருக்குது. அப்போ இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துங்கிற அந்த ஒரு சொல்வதன் மூலமாக அதுவும் ஒரு பெரும் கூட்டத்தினர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஒரு பெரும் கூட்டத்தினர் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியில் போய் தான் இஸ்லாம் தான் உங்கள் நண்பருந்து, இதுதான் சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அவர்கிட்ட கிடையாது, முஸ்லீமை விரட்டணுங்கிற ஒரு கொள்கை அவர்கிட்ட கிடையாது. இருந்துச்சானா ஒரு காலத்தில் இருந்ததை கொண்டு வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லாததையெல்லாம் பெரியார் சொன்னார்னு பெரியார் மீது விருப்பம் உண்டாக்கி
அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்வதற்காக வேண்டி பெரியார் ஆதரிக்கிறவங்கெல்லாம் முஸ்லீம் எதிரிண்டாயிரும்ல. பெரியார் எதிரி ஆயிட்டாருன்னு சொன்னேன், பிஜேபி போட மாட்டாங்க, சீமானுக்கு போட வைக்கிறதுக்கு போட வைக்கிறதுக்காக வேண்டி இதன் மூலம் முஸ்லீம் ஓட்டை பெறுவதாக இருந்தால் பெரியார் எதிரியாக காட்டினா அண்ணா திமுக எதிரி, திமுக எதிரி, திராவிட கழகம் எல்லாம் முஸ்லீமுக்கு எதிரின்னு வந்துடும். எல்லாம் எதிரியாக வந்தால் இவர் தான் நமக்கு நிற்கிறாரு அப்படின்னு காட்டுவதற்குத்தான் இந்த இதை எடுத்து போடுறார். இந்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத நம்ம தலையிட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இவர் வெறுப்பை விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஓட்டு அறுவடைக்கு முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்த பார்க்குறாரு. அது இந்த எலெக்ஷன் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் இதை சொல்வதன் மூலமாக முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் நம்ம பக்கம் திருப்பிடலாம். ஓ, பெரியார் இப்படி ஒரு எதிரியா, இவர் தான் நமக்கு உள்ள ஆளா அப்படி காட்டுறாங்களாம். பெரியார்னா ஆன்டி பிராமின்ங்கிறது போய் ஆன்டி முஸ்லீம் தான் பெரியார், ஆன்டி முஸ்லீம் தான் பெரியாருங்கிற மாதிரி அதை சிதைக்கும் பொழுது தான் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் வைக்கிறாருங்கிற அடிப்படையில் நம்ம அதை பற்றி பேச வேண்டி வருது. அதனால வந்து பெரியார் வந்து இறுதி காலத்தில் எதிரியாக இருந்ததே கிடையாது. ரொம்ப நண்பர்களாக பெரியாருடைய இயக்கத்தில் முக்கியமான பொறுப்புகள்ல எல்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. நாகூர் அனிஃபாவெல்லாம் ரொம்ப மதிப்பார். அவர் நாகூர் அனிஃபா ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே பெரியார் மேடையில ஏறி பாடுவாருலாம் இருக்குது. அவர் அப்போ அது ஒதுக்கக்கூடிய நிலை இருந்துச்சுங்கிற உண்மை.